ஹலோ பீப்பிள் அண்ட் மைக்கீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னாக்கா, ஃப்ரீக்வென்ட்டா வந்து பார்த்தோம்னாக்கா, ஆல்மண்ட் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்கா, அது எப்போதுலேருந்தே இருக்கு. அதோட ஸ்டார்ட்டிங் டேட் எப்போன்னு நமக்கு சரியான விவரங்கள் வந்து நமக்கு தெரிய வரல. பட் இந்த ஆல்மண்ட் சிரப் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 10 இயர்ஸா இருக்கு. அந்த மோர் தென் ஒரு 10 இயர்ஸா இருக்கக்குள்ளாரையே நெறைய விதமான குழந்தைகள் வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த ஆல்மண்ட் சிரப் வந்து பார்த்தோம்னாக்கா சாப்ட்டுருக்காங்க அப்படின்ற மாரி தெரிய வருது. இது மூலமா நெறைய பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்க மாரி இல்ல, ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பின்னணிகள் கூடி இருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்குறது என்னன்னா, இந்த ஆல்மண்ட் கிட் சிரப் அப்படின்றது பார்த்தோம்னாக்க, சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம்னாக்க, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கிட் சிரப்ன்னு வச்சுக்கலாம்னு இல்லையா? அவங்க வந்து பார்த்தோம்னாக்க, இந்த மாரி பேபீஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்க, தொடர்ந்து வந்து மருந்துகள வந்து பார்த்தோம்னாக்க, புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருந்துகள் புரொவைட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல பேபீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க, இந்த மாரி ஒரு மாரி பாதிப்புகள் ஏற்படுது. தலைவலி, மயக்கங்கள், வாந்தி, பேதி, குமட்டல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்க ஏற்படுறத பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நெறைய பேர் இத பத்தி வந்து பார்த்தோம்னாக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இதுல நெறைய பாதிப்புகள் இருக்கு. இத நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பேன் பண்ணணும் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் எப்போத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது அதாவது ஜனவரிக்கு முன்னாடி வரைக்குமே அது வந்து இன்னும் ஏத்துக்கப்படல. அதுவரைக்குமே அந்த கம்பெனியா இருக்கட்டும் சரி, அந்த மருந்து விற்கக்கூடிய நபரா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே தொடர்ந்து வித்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இது இப்போதான் வந்து தெலுங்கானா கவர்ன்மெண்ட், அதாவது தெலுங்கானா ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு துறை சார்ந்த விஷயங்கள்ல இத வந்து பார்த்தோம்னாக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆராய்ச்சி நிபுணர்கள வச்சு இது கண்டிப்பா 100க்கு 100% குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது தெலுங்கானா கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிடுறாங்க. அப்படி அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வெளியிடுறபோது இந்தியா ஃபுல்லா இந்த ஆல்மண்ட் சிரப் கிட் அப்படின்ற ஒரு மருந்த வந்து பார்த்தோம்னாக்கா, ஃபுல்லாவே பேன் பண்றாங்க. அப்பொழுது பரவலாகவே பேசப்படுது. இது வந்து ஒரு ஃபேமஸான கிட் சிரப் ஆச்சே. இத யூஸ் பண்றோம். இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன? இதுல என்ன அப்படி கலக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரொம்ப மிகவும் டாக்ஸிக்கான ஒரு வேதிப்பொருளான, அதாவது கெமிக்கல் அதாவது கெமிக்கல் ஒரு மருந்துன்னே சொல்லலாம். அது என்னன்னா, எத்திலின் கிளைகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைகால வந்து பார்த்தோம்னாக்க, கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து நமக்கு தெரிய வருது. அது வந்து ஒரு மிகவும் ஒரு வேதித்தன்மை, நச்சுத்தன்மை நிறைந்த, அதாவது ரொம்ப ஒரு கொடுங்கோலான, இத நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நெறைய இந்த எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மிக்ஸ் பண்றாங்க. அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நெறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி இந்த வேதிப்பொருள் வந்து பார்த்தோம்னாக்க, இந்த கிட் சிரப்ல கலந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்படி தெரிய வரது உடனே என்ன நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குன்னா, தொடர்ந்து வாந்தி வரும், குமட்டல் வரும், மயக்கம் வரும். தொ வயிறெல்லாம் ஒரு மாரி ஏற்படுத்தும். உடம்பெல்லாம் ஒரு மாரி சிலிர்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும். ஆனா இதுல என்னன்னா, ஒரு அதாவது நல்லது பண்ற விஷயமும் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்க, இது அந்த நோய வந்து பார்த்தோம்னாக்க குணப்படுத்தும். அதாவது அத சார்ந்த நோய்கள வந்து பார்த்தோம்னா குணப்படுத்தும். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த எத்திலீன் கிளைகால் இருக்குன்னா, அப்படியே அத ஆக்கிரமிச்சு அது வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு வேதிப்பொருளா அத கவர்ட் ஆயி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிக்குது. இது இப்படி கலக்கறதுனால என்ன ஆரம்பிக்குன்னா, இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் மைய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம், அதாவது நரம்புகள் எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கு. அந்த மண்டலத்த டைரக்ட்டா இது வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னாக்க, டிடிஎஸ் ரெமெடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. சரியா வாயில கூட நுழையல. அந்த கம்பெனி நிறுவனமானது வந்து பார்த்தோம்னாக்க, இந்த ஆல்மண்ட் சிரப் அப்படின்ற கிட் சிரப்ப தொடர்ந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நெறைய டாக்டர்ஸோட குரல்களும் இருந்திருக்கு. ஆனா, இது யாருமே தொடர்ந்து கண்டுக்கல. ஆனா, இப்போ அதுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த தெலுங்கானா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னாக்க, இந்த மாரி நாங்க பேன் பண்ணிட்டோம் அப்டின்ற மாரி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனா, இப்ப கம் டூ த பாயிண்ட். இப்போ பாயிண்ட்க்கு வருவோம். என்னன்னா, இந்த 10 வருஷத்துக்கு இடையில ஏன் இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்ல அப்டின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நடந்திருக்கிறது. ஏன்னா, இதுக்கு இடையில நெறைய நெறைய வருஷங்கள் இருக்கு. நமக்கு 10 வருஷம் ஹிஸ்டரியே நமக்கு தெரியல. நெறைய பிசினஸ் வந்து பார்த்தோம்னாக்க, இது மூலியமா பண்ட்டாங்க. அவங்களும் லாபத்த ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்டின்ற மாரியே தெரிய வருது. இப்ப இந்த பேன கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா, நெறைய குழந்தைகள் வந்து பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு வரைக்குமே கிட்னி பிரச்சனையா இருக்கட்டும்,
மைய நரம்பு மண்டலத்தில அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரச்சனையா இருக்கட்டும், நெறைய பிரச்சனைகளால இவங்க வந்து பார்த்தோம்னாக்க இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, சொந்த சுயலாப நோக்கத்திற்காக ஒரு தனி நிறுவனம் எடுத்த நடவடிக்கையாலேயே மட்டும் தான் இந்த ஆல்மண்ட் சிரப் மருந்து அப்படின்றது தொடர்ந்து கன்டினியூஸா இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு குடுக்கப்பட்டுட்டு இருந்து வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க விளம்பரங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இந்த நிறுவனம் கோடிக்கணக்குல செலவு பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி விஷயம் தெரிய வருது. இதுக்கு பின்னாடி கவர்ன்மென்ட் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வரல. ஏன்னா, இந்த ஆல்மண்ட் சிரப் அப்படின்றது கோடிக்கணக்கான பிசினஸ் ஈட்டிட்டாங்கன்ற பொழுது, கவர்ன்மென்ட் வந்து பார்த்தோம்னாக்கா தானாக முன்வந்து இந்த ஆல்மண்ட் சிரப்ப கண்டிப்பா இது பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா மெடிக்கல் கேர நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு தற்பொழுது வரைக்கும் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அத கண்டிப்பா தடை செஞ்ச ஒண்ணு. அத நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அப்டின்ட்டு நான் சொல்றேன். ஏன்னா, பெரியவங்களுக்கே இது நெறைய பாதிப்புகள ஏற்படுத்தும் அப்டின்ற ஒரு பட்சத்துல, குழந்தைகளுக்கு இது 100% அதாவது 100% இது கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்டின்றது எந்த மாற்றமும் இல்ல. ஸோ, அதனால இத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நிறைவாக்கிறேன். தேங்க் யூ.